Welcome back. In this video, we are going to see 12th standard commerce, that is chapter 3, management by objective and management by exception. So, last chapters, chapter 1 la enna paathom, management principles paathom, chapter 2 la management udiya functions adallam paathom. So, inge pathinga appadinaka management by objective ngara புது டாபிக் பார்ப்போம். ஸோ மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஒரு ஆள் வழி நடத்துவார், ஓகேவா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னாக்கா மேனேஜ்மெண்ட். ஆனால் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ், சரியா? ஸோ இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா பீட்டர் எஃப் ட்ரக்கர் இந்த இயர் ஆஃப் 1954. ஸோ பீட்டர் எஃப் ட்ரக்கர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட் சைடில் நிறைய இருக்கிறதுனால ஸோ இவரை ஃபாதர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து சபார்டினேட்ஸ் வரைக்கும் ஒரு கலந்து யோசிச்சு பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க, அப்போ ஏதாவது டெசிஷன் மேக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ். ஸோ லிசன் ஹியர், மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் இஸ் a management system in which each member of an organization effectively participates and involves himself. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ல உள்ள எல்லா மெம்பர்ஸுமே சேர்ந்து கலந்து ஒரு எஃபெக்டிவா ஒரு டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் as மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ். ஸோ சிம்பிளா பார்க்கணும்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ MBO மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட்ஸ், தென் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ், சரியா? ஸோ உங்களுடைய கோலை சேர்ந்து அச்சீவ் பண்றாங்க, அதுதான் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெஃபனிஷன். ஸோ பாருங்க, MBO is a system wherein the superior and the subordinate managers of an organization jointly identify its common goal. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் பெரிய டெஃபினிஷன். ஸோ நீ என்ன பண்ணலாம், கொஞ்சம் பிரிச்சு படிச்சுக்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கோல்ஸ் வரைக்கும் பாருங்க. மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் இஸ் a system wherein the superior and the subordinates managers of an organization jointly identifies the common goal. ஸோ அவங்களுடைய கோலை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஐடென்டிஃபை பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து, ஓகேவா? அந்த ஆர்கனைசேஷன் உள்ள மெம்பர்ஸ் எல்லாரும். தென் define each individual's major area of the responsibility in the terms of result expected of him. So அந்த பண்ண அதாவது அந்த கோல் ஐடென்டிஃபை பண்ண பிறகு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேலை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ அவங்கள்ட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அண்ட் யூஸ் ஆஃப் தீஸ் மெஷர்ஸ், அந்த மெஷர் யூஸ் பண்றதுனால யூஸ் ஆஃப் தீஸ் மெஷர்ஸ் கைட்ஸ் ஃபார் ஆப்பரேட்டிங் த யூனிட், ஓகேவா? அந்த யூனிட்டை செய்கை கொண்டு வராங்க அண்ட் அசஸிங் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ அந்த மெம்பர்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் அதாவது அக்சஸ் பண்றத பாக்குறாங்க, ஓகேவா? ஸோ இந்த டெஃபினேஷன் கொடுத்தது யாரு அப்படின்னாக்கா ஜார்ஜ் ஒடியோன், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஒரு கம்பெனி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி, ஓகேவா? அந்த கம்பெனில 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த 10 மெம்பர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 7 பேர் வந்துட்டு அந்த கம்பெனியோட ஒர்க்கர்ஸ், ஓகேவா? 3 பேர் வந்து அத்தாரிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு அதாவது அவங்க வந்துட்டு மந்த்லி 10 யூனிட் வந்துட்டு ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்ப இயர்லி என்ன வரும், 120 யூனிட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், சரியா? ஸோ இந்த ப்ரொடியூஸ் பண்ற 120 யூனிட்ஸ் வந்து இயர்லி ப்ரொடியூஸ் பண்ணணும், மந்த்லி 10 யூனிட்ஸ், சரியா? ஸோ அந்த 10 யூனிட்ஸ் வந்துட்டு நம்ம இந்த 10 பேரும் சேர்ந்து எப்படி அந்த ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த ப்ராடக்டை அப்படின்னு சொல்லி கலந்து பேசுறது தான் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ். So next we going to see objectives of MBO. So MBO உடைய கோல் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். பாருங்க, to measure and judge the performance of the subordinates, ஓகேவா? MBO வந்து எது யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஜட்ஜ் பண்றதுக்கும் எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. to relate individual performance to the organization goals, ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் கோலை என்ன பண்ணி பார்க்கறாங்க, சம்மந்தப்படுத்தி பார்த்து ஸோ ரெண்டும் சேமா இருந்தா மட்டும்தான் that company will achieve the objective. Then to enhance the communication, so enhance means what, increase, ஓகேவா? இங்க வந்து சபார்டினேட் உடைய கம்யூனிகேஷன் லெவலும் சுப்பீரியரோட கம்யூனிகேஷன் லெவலும் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னாக்கா MBO நாலே ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிறது தான்.
then to stimulate subordinate motivation. Stimulate அப்படினா தூண்டுறதுமா, ஓகேவா? சோ subordinate நம்ம எப்போற என்ன பண்ணணும், மோட்டிவேஷன் பண்ணனும், அப்பதான் ஒரு வேலையில ஒரு full energetic-ஆ இருப்பாங்க. Then to serve as a basis of judgment about salary and performance. So ஒரு எம்ப்ளாயிக்கு வந்துட்டு அவங்களுடைய ஒர்க் பேசிஸை பொறுத்து அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாமா இல்லை போஸ்டிங் வைஸ் இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாமாங்கிறதுக்கு MBO யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தென் டு சர்வ் அஸ் அ டிவைஸ் ஃபார் ஆர்கனைசேஷனல் கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேஷன். ஸோ இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப இணைக்கிறதுக்கும், இன்டகிரேஷன் மீன்ஸ் இணைப்பு, ஓகேவா, அதுன்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபீச்சர்ஸ், ஓகேவா. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ், இது 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம், சரியா. ஸோ 2 மார்க்ல கேட்டால் 2 பாயிண்ட்ஸ் போதும், 3 மார்க்ல கேட்டால் 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. தென் 5 மார்க்ல கேட்டால் யூ ஹேவ் டு ரைட் 6 பாயிண்ட்ஸ், ஓகேவா. இதில் ஈஸியாக உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் எழுதினா போதும். தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO. ஸோ வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ், ஓகேவா. ஃபியூச்சர்ஸ்னாலும் கேரக்டரிஸ்டிக்ஸ்னாலும் ஒன்று தான்மா, சரியா. ஃபியூச்சர்ஸ்னாலும் கேரக்டரிஸ்டிக்ஸ்னாலுமே ஒன்று தான். பாருங்க, MBO tries to combine the long term goals of organization with short term goals, ஓகேவா. MBO வந்துட்டு லாங் டேர்ம் கோலையும் ஷார்ட் டேர்ம் கோலையும் என்ன பண்ணுது, கம்பைன் பண்ணுதான். தென் MBO tries to relate the organizational goals with the society goals, ஓகேவா. ஸோ MBO வந்துட்டு ஆர்கனைசேஷன் கோலையும் சொசைட்டி கோலையும் ரிலேட் பண்ணுது. தென் MBO emphasize is not only and goals but also effective performance, ஓகேவா. MBO வந்துட்டு goals மட்டும் பின்பற்றி போல but also the effective performance, ஓகேவா. எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸும் கூட. then it increases the organizational capability of achieving the goal at all levels, ஓகேவா. encourages climate of trust, goodwill and will to perform. so இது என்ன என்கரேஜ் பண்ணுது, ட்ரஸ்ட், நம்பிக்கை. ஸோ குட்வில்னா என்னது, நேம் ஆஃப் த பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி நல்லெண்ணம். அண்ட் தென் வில் டு பெர்ஃபார்ம். then recognizes the participation of employees in the goal setting process. so ஒரு goal setting process ங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதில் வந்துட்டு இதுவும் வந்து ஒரு ஈஸியாக இருக்கு, என்னது, goal setting process of the employees. then 7th point, a high degree of motivation satisfaction is available to employee through MBO. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு ஒரு கம்பெனி தான் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உள்ள கம்பெனிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு எம்ப்ளாயிஸை வந்துட்டு கீழ்த்தரமாக பேசுறது அப்படி இருப்பாங்க. பட் ஆனால் MBO பொறுத்த வரைக்கும் ஹை டிகிரி ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் அவைலபிள் ஃபார் த எம்ப்ளாயி. எம்ப்ளாய்க்கு ரொம்ப அவைலபிளாக இருக்குது. என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் மோட்டிவேஷன். தென் வாட் ஆர் த ப்ராசஸ் இன்வால்வ் இன் MBO. ஸோ ப்ராசஸ் ஆஃப் MBO பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபீச்சர்ஸில் பார்த்தாலுமே 2 மார்க் கேட்கலாம், 3 மார்க் கேட்கலாம், 5 மார்க்குமே என்ன செய்யலாம் கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், 2 மார்க் கேட்டால் 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 3 மார்க் கேட்டால் 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 5 மார்க்கில் கேட்டால் அப்படின்னாக்கா 6 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, மோர் தென் என்ன. தென் ப்ராசஸ் ஆஃப் MBO. ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு ப்ராசஸ், ஓகேவா. பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனியா ஃபர்ஸ்ட் சபார்டினேட்டர் சுப்பீரியராக சேர்ந்து ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவை டிஃபைன் பண்றாங்க. இன் கேஸ் இஃப் இட் இஸ் லாங் டர்ம் கோல் ஆர் ஷார்ட் டர்ம் கோல், ஓகேவா, வாட் எவர் இட் மே பி தே கேன் டிசைட். ஓகே, தென் கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன். ஸோ ஈச் செக்ஷனுக்கு உண்டான கோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக என்ன பண்றாங்க, டிட்டர்மைன் பண்றாங்க. தென் கீ ரிசல்ட் ஏரியா. ஸோ கீ ரிசல்ட் என்ன, அரேஞ்ச் ஃபார் ப்ரியாரிட்டி பேசிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சபார்டினேட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு சபார்டினேட்டும் ஒவ்வொரு ஏரியாவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கீ ரிசல்ட் ஏரியா. இது வந்து ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். தென் செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ் ஆர் டார்கெட், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டிஃபைன் பண்ணியாச்சு ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவை. தென் கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன், ஈச் செக்ஷனோட கோல்ஸை பிரித்து கொடுத்தாச்சு. தேர்ட் ஒன் கீ ரிசல்ட் ஏரியா பார்த்தாச்சு. ஃபோர்த் ஒன் செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ் ஆர் டார்கெட், ஓகேவா. ஒவ்வொரு சபார்டினேட்ஸுக்கு உண்டான டார்கெட் அண்ட் அப்ஜெக்டிவ் என்ன பண்ணணும், செட் பண்ணணும், ஓகேவா. தென் மேட்சிங் ரிசோர்சஸ் வித் அப்ஜெக்டிவ், சரியா. ஸோ நம்ம போட்ட அப்ஜெக்டிவோட நம்மளோட இந்த ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கா, அந்த 4M's சொல்லுவோம்ல, அது அவைலபிளா இருக்கா, மென், மெஷினரி, மணி அண்ட் மெட்டீரியல், அது அவைலபிளா இருக்கா. தென் பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங், ஓகேவா. the company has to conduct the meeting regularly, ஓகேவா. யாரும் அப்படின்னாக்கா through top load bottom to subordinates. then appraisal of activities. ஸோ அவங்க செஞ்ச ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா
மதிப்பிடுறது தான் என்ன அப்ரைசல். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறது தான் என்ன அப்படின்னா அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். தென் ரீஅப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டி, ரீஅப்ரைசல் ஆஃப் சாரி நாட் ஆக்டிவிட்டீஸ், அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ரீஅப்ரைசல் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னாக்கா, ஸோ எப்போதுமே என்ன ஒரு கம்பெனியோட அப்ஜெக்டிவ் வந்து சேமாகவே இருக்குது ஓகேவா. அஸ் பர் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் இட் வில் பி சேஞ்சஸ் ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மாறிக்கிட்டே இருக்கும் சரியா. ஸோ ப்ராசஸ் மே வந்துட்டு உங்கள் ஃபேமல் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்படி என்ன எழுதணும், ஃபுல்லாக எழுதணும். அதாவது எழுதி இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். இது 3 மார்க்கில் வாட் ஆர் த ப்ராசஸ் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த 8 சப்ஹெட்டிங் மட்டும் எழுதினா போதும். ஓகே, தேங்க்யூ.